பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் பார்வதி மற்றும் அவங்க அம்மாக்கிடையே ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸை பற்றி பார்வதி அப்படியே இன்ஃபர்மேஷன் யார் யார்கிட்டலாம் தேவைப்படுதோ அவங்கள பற்றி கேட்டு வாங்கிட்டாங்க. அடுத்து அவங்க அம்மா பெட்ரூமில் போய் சூப்பர் டீலக்ஸில் பல விதமான கிளாஸஸ் வேறு எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது ரெண்டுத்தையும் தான் பார்க்க போகிறோம். ஆனால் எனக்கு என்ன புரியலன்னா, ஸோ சிறந்தவள் அவங்க தன்னுடைய பெண் என்பதை சொல்வது தவறில்லை. ஆனால் அதுக்காக மற்றவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்றது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குன்றது தான் எனக்கு புரியல. அவங்க சொன்ன கருத்தை சொல்கிறேன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எந்த ரீதியில் எடுத்துக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும், வீடியோ பார்க்குற அனைவரும் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்வதி மற்றும் அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த டைனிங் ஏரியா இருக்குல்ல, அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திவ்யாவோட சமையலை பற்றி பேசுகிறாங்க. திவ்யாவோட சமையல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்களோட சமையல் டைமில் அவங்களோட அமைதி குறையில, எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறதா இருக்கட்டும் சூப்பராக இருக்குது. கனியுமே சூப்பராக பண்ணுறாங்க. ஆனால் திவ்யா வந்து கத்தி பேசுகிறா. ஒரு சிலர்லாம் வார்த்தைகள் விட்டாங்கன்னா அது எடுத்து மடக்கிறதெல்லாம் வேற மாதிரி. அதுதான் அவளுடைய குணம், செமையா பண்றா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வார்த்தை விட்டு அதை பிடிச்சிக்கிட்டு அடிக்கிறதுல திவ்யா வேற மாதிரி பண்றான் போது அது அவளுடைய பிளஸ் தானம்மான்ற மாதிரி பார்வதி சொல்ல, ஆமா ஆமா பக்காவா பண்றான்ற மாதிரி சொல்றாங்க. சரி, அரோராவை பத்தி அப்படியே கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு. அதானே பார்த்தேன், பார்வதி அரோராவை கேட்கலாம் என்ன உடனே. அப்புறம் அவள் பாயிண்ட் டு பாயிண்ட் அடிப்பா. பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்லோவாக இருந்தா இப்போ பாயிண்ட் டு பாயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து செமையாக போயிட்டு இருக்கா அவ அப்படின்ற மாதிரி அரோராவை பற்றி சொல்கிறாங்க. சரி, அப்படியே கமருதீன் போட்டு விடுங்கம்மா, கமருதீன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னும் போது, மெச்சூரிட்டி இல்லடி அவனுக்கு, மெச்சூரிட்டியே கிடையாது. அவன் எத்தனை பட்டாலும் அதில் முன்னேற்றம் நிறைய இருக்கும். அந்த முன்னேற்றம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவனுக்கு வந்து அனுபவம் கிடைக்கல. ஸோ அந்த விதமான அனுபவம் கிடைச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுதான் அவனுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து விக்ரம். ஸோ அவன் வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் அவனுக்கு அனுபவம் கிடைக்குது. ஐ மீன் விக்கல்ஸ் விக்ரமா அந்த காமெடி ஷோவில் மட்டும்தான் அவனுக்கு அனுபவம் கிடைக்குது. அளவுக்கு எப்படி பார்வதி அளவுக்கு வந்து இல்லை. ஸோ பெரிய நீ நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணியிருக்க, ஃபாரின் கண்ட்ரி இந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணியிருக்க, அங்கே போய் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கிறதால உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும் எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் இதுவும் வந்து அவனுக்கு கிடைச்சதில்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ உன்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு கம்மியாக இருக்குன்றத சொல்கிறாங்க. அது உங்களோட பார்வையில். அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையான்றது அவரு கேட்டுதான். அவரு கூட தான் பல இடங்களில் சுற்றி இருக்காரு. அது எப்படிங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஒப்பிடுறது எனக்கு எப்படின்னு தெரில. பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாத்தையும் மேலாக இருக்காங்களாம், அவங்க கீழே இருக்கிற மாதிரி சொல்கிறது தான் எனக்கு ஒரு புரிதலாக இருக்குது. அது எனக்கு தெரியல. இதுக்கும் அவருடைய ஜானர் வேற, பார்வதியோட ஜானர் வேற, டூ கம்ப்ளீட் ஜானர்ஸு. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி மேட்ச் பண்ண முடியுன்றதே எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல. இப்படி ஒன்று பேசிட்டு இருக்காங்க. அடுத்து பார்வதி, சரி பார்வதியை பற்றி சொல்லுமா அப்படின்னும் போது, நேர்மையாக உண்மையாக இருக்கிற நீ, ஓகே, ஸோ நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். எப்படி நம்ம வேலையை நம்ம பார்க்கணும், மனதளவுக்கு உண்மையாக இருக்கணும். ஓகே, உன்னை எதிர்க்கிறது சொல்லவே முடியல. ஸோ அந்த மாதிரி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே வெக்கேஷன் வராமல் நீ பயங்கரமாக ப்ளே பண்ணுறன்ற மாதிரி சொல்லிட்டாங்க பார்வதி. ஸோ உண்மையாக நேர்மையாக இருக்க ஒரு நபர், மனதில் எதுவுமே இல்லாத ஒரு நபர் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான். அடுத்து சூப்பர் டீலக்ஸ் பெட்ரூமை சுற்றி காமிக்கிறாங்க. ஸோ அந்த சூப்பர் டீலக்ஸ் பெட்ரூமை காலிலேருந்து சுற்றி காட்டல. அப்போ சுற்றி காட்டும்போது ஓ இதெல்லாம் இப்படி தான் இருக்குமான்ற மாதிரி அவங்களே ஷாக் ஆகிட்டு, ஓகே மனசை தளர விடக்கூடாது. எப்படி இந்த கேமில் மனசை தளர விடக்கூடாதுமா அப்படின்னும் போது, அது என்னமா பண்ணுறது கொஞ்சம் இதுவாயிருச்சு அப்படின்னும் போது, இந்த வீட்டில் எமோஷன் தேவையில்லை பார்வதி, விளையாட்டு தான். ஸோ அந்த விளையாட்டில் மட்டும்தான் இருக்கணும், அதை விட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. உடனே பார்வதி, நிஜமாக நான் எதிர்பார்க்கல. ஸோ ஐ மீன் இங்கே இருக்கும், பட் எனக்கு நான் எதிர்பார்க்கல. இங்கே நான் இருக்கோம், ஆனால் உன் கூட இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்குது. பட் ரொம்ப நம்ப முடியாமல் தான் இருக்குது. பட் ஓகே, ஸோ நான் ஒரு பக்கம் பயந்துக்கிட்டே இருந்தேன், இந்த சூழ்நிலை எப்படி இருக்கும், என்ன பண்ணுவோம், நீ வெளியே எப்படி நினச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி பயந்துக்கிட்டே இருந்தேன். பட் ரொம்ப ஹாப்பி, வீட்டை மிஸ் பண்ணுற ஃபீல்லாம் கூட இப்போ போயிருச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த போட்டியோட அர்த்தம் என்னன்றது புரிஞ்சுக்கோ பார்வதி. இந்த போட்டியோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ. இப்போ உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலி வரும்போதும் இது எல்லாமே வரும்போது உனக்கு புரிஞ்சிருக்கும். இங்கே சகல வசதிகளோடு, எப்படி சகல வசதிகளோட இடம் கிடச்சிருக்கும் உனக்கு. இந்த கேமும் கிடச்சிருக்கு, இடமும் கிடச்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணோன்ற மாதிரி சொல்லும்போது, தேவையில்லாத ட்ராக் ஒன்றும் தோணுதாமா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பார்வதி இந்த லவ் ட்ராக்கை. ஆமாம், அதெல்லாம் வயசு கோளாறு, வயசு தான் காரணம், வேற எதுவுமே இல்லை. ஸோ அந்த வயசு காரணமாக நீ இப்படிலாம் பண்ணுற, ஓகே பண்ணிட்ட, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே பார்வதி சொல்கிறாங்க, கிளாரிஃபை பண்ணுறாங்க. ஏன்னா வெளியே வந்து இது கேமுக்காக இதுக்காக பண்ணுறாங்கன்ற மாதிரி பல டவுட்ஸ் இருக்குல்ல. உடனே என்ன பண்ணுறாங்க, இது கேமுக்காக பண்ணல. எப்படி கேமுக்காக பண்ணல, லவ் கண்டென்ட்டும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. லவ் கண்டென்ட்டும் இல்லையா, கேமுக்காக இல்லையா. ஸோ அதில் வந்து சின்னதாக அப்படி தோணுச்சு, பேசிட்டோமா.
ஸோ இதுக்கப்புறம் வந்து பேசக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனால் திரும்ப பேசிடுவேன் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. ஓகே, அதில் இருக்கிறத தப்பையும் இதையும் நீ புரிஞ்சுக்கணும். அது என்ன புரிஞ்சு யோசிக்கணும். அந்த தப்பை யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நீ அட்ரஸ் பண்ணணும். நீ இங்கே எப்படி நீ சாதிக்கிறதுக்கு நிறைய இருக்கு, ஆனால் அந்த சாதிக்கிறதுக்கு வந்து தடையா வந்து வீம்பு குணம் இருக்கக்கூடாது. அதை நீ புரிஞ்சுக்கோ. ஓகே, இந்த வீட்டில் ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸை மதிச்சு தான் எல்லாமே பண்ணணும். ஸோ அந்த மைக்கு போடணுன்றது தான் ரூல்ஸ். அந்த விதிகள் உட்பட்டு தான் நம்ம ப்ளே பண்ணோம். அந்த ரூல்ஸை மீறி பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. ஓகே, ஸோ இந்த அன்புக்கும் மனசுக்கும் நீ கரெக்டாக இரு. அந்த அன்புக்கும் மனசுக்கும் நீ நியாயமாக இருக்கணும். விதிகளை மீறக்கூடாது. என்னதான் இருந்தாலும் விதிகளை மீறாமல், அன்பா மனசாக இருந்தாலும் விதிகளை மீறாமல் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லோன்னே, நான் தப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதை அக்செப்ட் பண்ணிட்டேன், தேவையில்லாத விஷயன்றது எனக்கு புரிஞ்சிச்சு. வீக்கெண்டில் அது விஜய் சேதுபதி வந்து சொன்னோடனே எனக்கு புரிஞ்சிச்சு, நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாரு, ஃபோக்கஸ் பண்ணணும், கடமையை செய்யணும் பார்வதி அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஓகே, பார்வதி எதிர்பார்க்கறது என்னென்ன தப்பாக போயிருக்குன்றலாம் அதுவும் வருது. ஓகே, இங்கே பாரு, இந்த வீட்டில் அன்பையும் ஒருத்தரை பற்றி நினைப்பதும் அது ஒரு ஜீவனுக்கு உண்டானது தானே. ஓகே, ஆனால் விளையாட்டுக்குள்ளே போகும்போது சர்க்கிள் ஏற்படுது. அதை எடுத்துக்கிட்டு நீ விளையாட்டுக்குள்ளே போகும்போது உனக்கான சர்க்கிள் ஏற்படுத்துது அப்படின்றத சொல்கிறாங்க. உடனே பார்வதி, ஸோ நான் முன்னாடி போயிட்டு தாம்மா இருந்தேன், பேசுவது இதெல்லாம் இருந்தேன், பட் இப்போ கொஞ்சம் டீவியேட் ஆச்சு அப்படின்னும் போது, இங்கே பாரு, உன் குணம் வச்சு தான் மக்கள் டிசைட் பண்ணுவாங்க. நீ என்ன மாதிரி நடந்துக்கிற, ஏது மாதிரி பிஹேவ் பண்ணுறது தான் மக்கள் ஜட்ஜ் பண்ணுவாங்க. அது மக்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணணுன்றதை நம்ம சொல்ல முடியாது, அது மக்களுக்கு கிட்ட தான் தெரியும். ஓகே, இந்த வீட்டை பொறுத்தவரையும் பர்ஃபார்மன்ஸ் முக்கியம். பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் மக்களோட இதெல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னும் போது, உடனே நான் 2 வீக்ஸ் தாம்மா அந்த கமருதீன் ட்ராக்ல இருந்தேன் அப்படின்னும் போது, ஸோ இன்னும் நீ பூஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நீ ஃபேமிலி வீக்கில் மிங்கிள் ஆகி ஒரு சில விஷயங்கள்லாம் கற்றுருப்ப, அதை ரீகால் பண்ணியிருப்ப. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீ எல்லாரு கூடயும் மிங்கிள் ஆகி எல்லாரு கூடயும் இருன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. உடனே பார்வதி, ஃபேமிலி ரவுண்டு பாதியில நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யூ, உனக்கு மட்டும்தான் நான் ரெஸ்பான்சிபிளாக இருந்தேன். ஸோ இவ்வளோ கூலாக நீ எடுப்பேன் இந்த விஷயத்த அப்படின்றது நான் எதிரே பார்க்கல. ஸோ அம்மாவை பார்த்தா பயம்னு சொல்லிட்டு இருந்தேன், பட் ஓகே, நவ் இட் வாஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, நீ இது ஃபீல் பண்ணதுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் உன்னை அப்படின்றதையும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இதுக்கப்புறம் பாருமா, நான் டாஸ்கில் ஆக்டிவாக இருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பழகிடும், நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படின்றதெல்லாம் நான் யோசிச்சு பண்ணுவேன். ஆனால் இந்த கமருதீனோட ஃபீலிங்ஸ் ஆல்ரெடி ஜட்ஜி இருந்தேன், பட் கொஞ்சம் இடிச்சுதா, அதில் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே பார்வதி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது பாரு, எல்லாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கிடச்சிருக்கு, அதில் 24 மணி நேரம் உனக்கு கிடச்சிருக்கு. அந்த 24 மணி நேரம் எனக்கு வந்திருக்குதுன்னா அப்போ நான் எல்லாரோடய டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு அர்த்தம். ஓகே, இந்த வாய்ப்பு எனக்கு பரிபூர்ணமாக கிடச்சிருக்கு, ஏன்னா திருப்தியாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உடனே பார்வதி, ஸோ இதுக்கப்புறம் ஃபோக்கஸு கோலை நோக்கி தான் போகணும், முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக இருக்கிறேன், ஓப்பனாக பேசுகிறேன். பார்வதியே சொல்கிறேன், உண்மையாக பேசுகிறேன், ஓப்பனாக இருக்கேன், கெடுதல் நினைக்கிறது இல்லை. எப்படி கெடுதல் நினைக்கல, ஆனால் என்ன ஒரே ஒரு தப்பு, அந்த பையனை பிடிச்சி போச்சுமா, அந்த மோடில் இருந்தேன். பட் ஆனால் இப்போ வர கண்டஸ்டன்ஸ் எல்லாம் சொல்லும்போது கமருதீன் அரோராவும் கேம் பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க போல, அதுதான் தப்பு அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு அப்படின்னும் போது, அரோராவை நான் ஆல்ரெடி கெஸ் பண்ணமா, இதுதான் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த எரும மாடு தான் என் கூட நிக்கல, எப்படி இந்த எரும மாடு தான் ஒழுங்கா டிசிஷன் எடுக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நீ தான் கெஸ் பண்றியாமா, நீ சூப்பரான பிளேயர்மா, ஒரு மீட்டருக்குள்ள இருந்திருக்கணுமா பாரு, நீ ஒரு மீட்டர்ல இருந்திருக்கணும். ஓகே, ஸோ தரம் இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி, தரம் இல்லாத வார்த்தை இது இருக்கக்கூடாதுன்னு அப்படியா வந்துச்சு. ஐ மீன் என்னன்னா, வீட்டுக்குள்ள பண்றதெல்லாம் தரம் தாழ்ந்த செயலாக பல விஷயங்கள் இருக்குதுன்றாங்க. அப்படியா வந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்வதி வேற கேட்கறாங்க. நீங்க பண்றதெல்லாமே அப்படிதான் இருக்கு பாரு, அப்படியா வந்துச்சுன்னு கேட்காதீங்க, பண்றதெல்லாமே முழுக்க அப்படிதான். ஓகே, உடனே என்ன பண்றாங்க, ஸோ நீ பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி தரணும் பாரு, இந்த மாதிரிலாம் சொல்லி தரக்கூடாது. நல்ல விஷயம் தானே, சூப்பராக சொல்லி தருவாங்க பாரு வேற மாதிரி. அடுத்து என்ன சொல்றாங்க, இந்த காரணத்தை பார்வதி, இந்த காரணத்தால நான் வெளியே போயிட்டா எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும், நான் இந்த கேமுக்காக போட்ட உழைப்பு மொத்தத்தையும் வேஸ்டா போயிடும். ஸோ இதுக்கப்புறம் இதுக்காக டவுன் ஆக மாட்டேன், அதை என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கவும் முடியாது. இதுக்கப்புறம் பாரு, நான் அவேராக தான் இருப்பேன், பயங்கரமாக விளையாடுவேன், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட பேசி 2 பேரும் சூப்பர் டீலக்ஸில் உறங்கி விட்டார்கள். இது மிட் நைட் லைவ்ல நடந்த சம்பவம். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.